ஞாயிறு. சென்னை அருகே ஞாயிறு எனும் கிராமத்தில் அமைந்திருக்கும் இத்தலமானது பல பெருமைகள் வாய்ந்தது. நவக்கிரகங்களில் முதன்மை கிரகமான சூரிய பகவானின் பரிகார ஸ்தலமாக போற்றி வணங்கப்படும் பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களில் ஞாயிறு ஓர் சூரியனுக்கு உரியது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை, சிகப்பு துணி, தாமரைப்பூ இதெல்லாம் கொண்டு
சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டாக்கா ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம், கலத்திர தோஷம், விவாக பிரபந்திர தோஷம், இந்த குழந்தைங்க இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, பித்திருக்கள் சாபம், பூர்வ ஜென்ம சாபங்கள், உடம்பில் ஏற்படக்கூடிய ரோகங்கள், இதுக்கெல்லாம் இங்கே சூரிய தீர்த்தம் இருக்குது. குளத்தில் நிறைய தாமரை பூவெல்லாம் பூத்திருந்தது. இந்த பழைய காலத்தில் ஒரு சோழ ராஜா இந்த வழியாக வரும்போது தாமரை பூ மட்டும் ரொம்ப பிரகாசமாக இருந்திருக்கு. அந்த பூவை பறிக்கும்போது அவரால் பறிக்க முடியல. அப்போ கத்தி எடுத்து அந்த பூ மேலே அடிக்கிறார். அப்போ கரெக்டாக சிவனோட நடு மண்டையில் அந்த வெட்டு பட்டுருது. அப்படியே குளமே சிகப்பாயிடுது. அப்புறம் அந்த ராஜாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. அதனால் அந்த சிகப்பாயிட்டதுனால இந்த பூலேருந்து வந்ததுனால சுவாமி பேர் புஷ்பரதீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த ஸ்தல விருட்சம் தாமரை பூ. சிவபெருமான் ஜோதி வடிவாய் தாமரை மலரில் சூரியனுக்கு காட்சி கொடுத்ததால் இத்தலத்தில் புஷ்பரதீஸ்வரர் எனும் திருநாமத்துடன் இறைவன் பூஜிக்கப்படுகிறார். பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தாமரை பூ வளர்ந்த மாதிரியும் அதை ஒரு ராஜராஜ சோழனுடைய பையன் அதை பறிக்க போகிறப்போ அந்த பூ தள்ளி போனது. அதனால் தன்னுடைய வாளை எடுத்து அந்த பூ மேலே அடிக்கும்போது அந்த பூ கட்டாயி குளமெல்லாம் ரத்த கலர் ஆகிட்டுது. அதனால் இந்த கோயிலை ஒரு ராத்திரியில் கட்டினாங்க சொல்லி எங்கள் பாட்டி சொல்லி எங்களுக்கு கேள்விப்பட்டது. இங்கே அந்த வெட்டுப்படும் போது ராஜா ஒரு பக்கம், குதிரை ஒரு பக்கம், அவர் வச்சிருந்த கத்தி ஒரு பக்கம், எல்லாம் போய் ஒவ்வொரு பக்கமாக விழுந்து போகிறது. ராஜா போய் கீழே விழுந்த இடம், அதாவது தலை குப்புற உழறார், அந்த விழுந்த இடம் மாரம்பேடுன்னு சொல்லுவாங்க. அந்த கத்தி விழுந்த இடம் கத்தி வாக்கம். அந்த கத்தியோட புடி, அந்த கண்டி விழுந்த இடம் கண்டிகை. அந்த குதிரை போய் விழுந்தது குதிரைப்பாளையம் அப்படின்னு காரண பெயர்களால் அக்கம் பக்கத்தில் ஊருங்க இருக்குது. அப்புறம் அந்த சோழராஜாவுக்கு சிவன் காட்சி கொடுத்து இடத்துக்கு குளத்துக்கரையில் ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ராஜாவுக்கு கண் பார்வை கிடைக்கிது. அதனால் இந்த கண் பார்வைக்கு ரொம்ப சிறந்தது. தலை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ரொம்ப விசேஷமானது. தங்கப்பள்ளி, வெள்ளி பள்ளி அப்படின்னு 2 இருக்குது. பொதுவாக அந்த பள்ளி எதுக்காக வணங்குறோம்னாக்கா, நம்ம போகும்போது நம்ம தலையில், கையில், காலிலெல்லாம் பள்ளி விழுந்துருது. ஒவ்வொரு இடத்துல விழுறதுக்கும் ஒவ்வொரு தோஷம் ஏற்படுது. அந்த மாதிரியான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் அந்த பள்ளியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இங்கே பள்ளி தொட முடியாதுன்னு ஒரு பாவனையாக தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இந்த
பகவான் வணங்கும் சிவமூர்த்தியை ஞாயிற்றுக்கிழமையன்று அபிஷேக ஆராதனை தான தருமங்களுடன் வழிபட்டு வந்தால் குருட்டுத்தன்மை மற்றும் கண்களில் ஏற்படும் நோய்கள் நீங்க இங்கு சூரிய பகவான் மற்றும் புஷ்பரதீஸ்வரருக்கு பூஜைகள் செய்து வணங்கினால் ततो युद्धपरिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं शाकृतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं दैवतैश्च समागम्य दृष्टुमभ्यागतोरणम् उपाक्रम्य ब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषि राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वा नरीं वत्स समरे विजयिष्यसि आदित्यहृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपेन्नित्यम् अक्षय्यं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनम् आयुर्वर्धनमुत्तमम् रश्मिमन्दं समुत्यन्दं देवासुरनमस्कृतम् एतत् श्रुत्वा महातेजो नष्टशोकोपवर्तत तारयामासु सुप्रीतो राघवप्रियतात्मवान् आदित्यं प्रक्षजप्त्वातो परं हर्षमवाप्तवान् त्रिराशम्य सुशीर्भूत्वा धनुरादाय वीर्यवान् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् सर्वयत्नेन महता वते तस्य तृतोऽभवत् अथ रविरवन्निरीक्ष्य रामं मुदितमना परमं प्रहृष्यमाणः निशिसरपति संक्ष्यं विदित्वा सुरगणमध्यगतो वचस्त्वरेति